यदो यदो निश्चलति यतो यतो निश्चलति मनस्सञ्चलम् अस्थिरं मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्यतेत् आत्मन्येव वशं नयेत् மனம் தனது சஞ்சலமான நிலையற்ற தன்மையால் எங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை இழுத்து மீண்டும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நம்முடைய மனசு சஞ்சலமானது, நிலையற்ற தன்மை உடையது. நம்ம நிலையற்ற மனசை இழுத்து பிடிக்கணும், கட்டுப்பாட்டுக்குள் நம்ம மனசை கொண்டு வரணும். மற்றவரால் அது பண்ண முடியாது, நம்ம தான் நம்ம மனசை கண்ட்ரோலை வச்சு கொண்டு வரணும். மனதை பிடிச்சுக்கோங்க என்று யாரிடம் நம்ம சொல்லவும் முடியாது. நம்முடைய மனசை நம்ம தான் கண்ட்ரோலை கொண்டு வரணும். நம்ம பொதுவாக உட்காந்து சேட்டிங் பண்ணுறது நம்முடைய மனசு ஒரு இடத்துல நிற்காது. அதாவது சாப்பிட்டையா, நீ வந்துட்டையா, ஸ்கூல் போகிறையா அப்படின்ட்டு நம்ம பேசிக்கிட்டே அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசார ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி என்று மனதால் நினைத்து வாயால் சொல்லி காதால் கேட்டு அந்த மாதிரி சேண்டிங் பண்ணால் தான் நம்முடைய மனசு ஒருமுகம் ஆகும். பகவானிடம் ஒப்படைக்கிட்டு நம்ம அந்த மாதிரி தான் நம்ம சேண்டிங் பண்ணணுமா ஒழிய சும்மா ஏனாதான்னு அந்த மாதிரி நம்ம சேண்டிங் பண்ணக்கூடாது. எத்தனையோ பிறகு நம்ம வாழ்க்கையில் வந்ததை நம்ம நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தோம்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம இந்த பிறகு என்ன தவறு செய்வோம் என்று நமக்கு அதுவும் நமக்கு தெரியாது. நம்ம செய்த பாவகர்மங்கள் ஒவ்வொன்றும் நம்ம ஜென்மத்தில் நம்ம பாடாக படுத்தி வந்து கொண்டே இருக்கின்றது. இதனால் நம்ம இந்த பௌதீகத்தை விட்டு அதிகமாக துன்பங்கள் தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். நம்ம மனசு குப்பை தொட்டியாக இருப்பதால் தான் துன்பம் வர காரணமாகவும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கோம். மனது நல்ல எண்ணம், நல்ல செயல், ஆன்மீக வளர்ச்சி இருந்தால்தான் நம்ம பாவிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். நம்மளால் அதுக்கு நம்முடைய தீய எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அகற்றணும். இந்த புலனின்பங்களை விட்டு நம்ம வெளியே வரணும். பக்தி யோகத்தில் நம்ம மனசை அடக்கி பக்தி யோகத்தில் கிருஷ்ணருக்கு சேவை சொன்னால் தான் நம்முடைய மனசை ஓரளவுக்கு நம்ம அடக்க முடியும். அதாவது மனசு அமைதி இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய மனசு அலைவாயும் போதெல்லாம் அதை நம்மளால் திருப்தி கொண்டு தொடர்ந்து பகவான் கிருஷ்ணர் மீது கவனம் செலுத்தினா தான் நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும். இதுக்கு தியான முறை கற்றுக் கொடுத்துருக்காரு நமக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில். தியானம் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு உட்கார்ந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. புலித்தோல் மீது இல்லைன்னா கர்ப்பப்புல் மீது நன்றாக உட்கார்ந்து அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய ஆச்சாரியர்களை நினைத்து பகவானை நினைத்து உட்கார்ந்து நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி புறநின்பத்தை விட்டு வெளியே உட்கார்ந்தா தான் நம்ம மனசு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வர முடியும். நம்ம மீண்டும் பக்தியோட நம்ம கடவுளை மட்டுமே நம்மளை நினைக்கணும். மற்ற ஏதாவது குண்டக மடக்க நினச்சி பௌதி விட்டு வெளியில் ஆன்மீக லெவலில் இறங்கி நம்ம பக்தி பண்ணால் தான் நம்ம இந்த தியானத்தில் இருந்து தியான யோகத்தை நம்ம மனசை நம்மளால் கடைபிடிக்க முடியும். நம்ம மனசு பகவானிட்டு விலகாமல் வச்சுருக்கிறதுக்கு நம்ம மீண்டும் நன்றாக பகவானிடம் நம்ம விலகினா நம்ம திருப்பி நிறைய கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா பகவானை மறக்காமல் ஹரே கிருஷ்ணா மந்திரங்களை சொல்லி மனசை தூய்மைப்படுத்தி நம்ம தியானத்தில் ஈடுபட்டால் தான் நம்மளால் கரெக்ட் பண்ண இந்த இது மனதை கண்ட்ரோல் படுத்த முடியும். பாகவதம், பகவத்கீதை, பிரபாதருடைய புத்தகங்கள் எல்லாம் படித்து தான் நம்ம மனசை கண்ட்ரோல் கொண்டு வரணும். இதில் ரிஷிகேசவர் கிருஷ்ணர் ரிஷிகேசராக தியானத்தில் இறங்கி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்லோகத்தில் ஹரே கிருஷ்ணா பிரபு எனக்கு தெரியல பிரபு, இந்த அளவுக்கு தான் கரெக்ட். பாருங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அர்ஜுன் என்ன சொல்லியிருக்கிறாரு? காற்றை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம், மனசை அதனால நம்ம என்ன பண்ணோம்? மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிஷிகேஷனுடைய புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும். நமது புலன்களை திருப்திப்படுத்தக்கூடாது. யாருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்? கிருஷ்ணாவோட புலன்களை திருப்திப்படுத்தணும். ஐயோ என் பையனுக்கு பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், என் மருமகள் இது பிடிக்கும், மருமகள் இது பிடிக்கும் இப்படின்னு நினச்சா நம்ம அழிஞ்சிரும். ஓகே, கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சிட்டே இருக்கணும். அப்போ ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஒன்றா இருக்கும். நமக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சோன்னா அது இட் வில் பி ஆல்வேஸ் டிஸ்ட்ரெஸ் ஒன்லி. ஓகே, மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா
கிருஷ்ணாவுடைய புலன்களை எப்படி திருப்தி பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போ மனசு கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்தி என்ன பண்றோம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே வாயார சொல்றோம். நல்லா பிரசாதம் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே, இதெல்லாம் மனசு கண்ட்ரோல் பண்றது. அதெல்லாம் நம்ம டவுட்டே பண்றோம். பிரசாதம் சாப்பிட்டே வைகுண்டம் போகிறோம். ஓகே, நம்ம சாப்பிடாம கிடையாது, சாப்பிட்டே போகிறோம் வைகுண்டம். ஓகே, பிரசாதம் சாப்பிட்றது, நல்லா கிருஷ்ணனுடைய பாடல் கேட்கறது, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது, நல்லா டான்ஸ் பண்ணுறது கிருஷ்ணனால, இப்படி நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு மனசை கண்ட்ரோல் பண்றோம். இதனால இந்த பக்தி யோகத்துக்கு என்ன பேரு? சுசுக்கம் கருத்தும் அவ்யயம். ரொம்ப இன்பகரமா பண்ணக்கூடிய ஒரு யோக முறை. மற்ற யோக முறையெல்லாம் ரொம்ப துன்பப்படுத்தணும் உடலை. இதுல துன்பமே கிடையாது, இன்பமா பண்ணலாம். மனசு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகிடும். அப்படி என் மனசு கண்ட்ரோல் என்ன அர்த்தம்? ப்ராசஸை சரியா ஃபாலோ பண்ணலைங்கிறது அர்த்தம். அதனால நம்ம ப்ராசஸை தப்புன்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கரெக்டாக ஃபாலோ, மாதா சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணணும். ஓகே, பாகவத்தை படிக்கணும், பாகவத் படிக்கணும், திருப்பி நம்ம ஹரே கிருஷ்ண சொல்லணும். இதுதான் நமக்கு மருந்து. இந்த மருந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுக்கா இது ஒர்க் பண்ணாதுன்னு கிடையாது. இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஓகே, இந்த மருந்து வேலை பார்க்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம கரெக்டாக மருந்து சாப்பிட மாட்டேங்கிறோம். ஓகே, சாப்பிட்டா ஒர்க் ஆகிடும். ஜாண்டிஸ் இருக்கவங்க என்ன பண்ண, ஸ்வீட் சாப்பிட்டா போதும். ஆனால் நம்ம ஹரே கிருஷ்ண சொல்ல ரெடியா இல்லை, புக்கெல்லாம் வாங்கிடுவோம். நம்மகிட்ட பணம் இருக்கு, பணத்தை வச்சு என்ன பண்ணிடுவோம்? புக்கெல்லாம் வாங்கிடுவோம். ஆனால் புக்கை திறக்க மாட்டோம், படிக்க மாட்டோம். அப்புறம் எப்படி நோய் தீரும்? பேச மாட்டோம், கிருஷ்ணனை பற்றி பேச மாட்டோம். ஐயோ அவர்கிட்ட பேசக்கூடாது, இவர்கிட்ட பேசக்கூடாது, யார்ட்டையும் பேச வேணாம் அப்படின்னு நமக்கும் பகவானுக்கும் உறவு, அவ்வளோதான். அது பகவான் என்ன சொல்றாருன்னா, நேரம் உறவு கிடையாது. என்னுடைய சேவகனுக்கு சேவனா எவன் இருக்காரோ அவருக்கு தான் உறவு முறை இருக்குமா. நேரம் நான் பெருமாளுக்கு எனக்கு கனெக்ஷன்னா அது கனெக்ஷனே கிடையாது அப்படி. ஓகே, அப்போ சேவனுக்கு சேவன் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிறகு பார்த்தார். அவருக்கு சேவை பண்ணாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் கீழே யார் இருக்காங்களோ அப்படி எவ்வளோக்கோ கீழே போகிறோமோ அவ்வளோக்கோ நல்லது. டைரெக்டாக நான் கிருஷ்ணாவோடய பேசிட்டேன், கிருஷ்ணாவோட குழந்தைங்களை திருப்திப்படுத்தேன் பாருங்கன்னா அது முடியாது. ஓகே, அதனால் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? பகவானுடைய சேவையில் ஈடுபடுறோம். ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம் இதோட. இங்கே இருக்கிற வைஷ்ணவனுக்கும் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவனுக்கும் வைஷ்ணவ பிரணாமம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தர்பயேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.